அத்தியாயம் 15. நாரத இசைமுறை. திரு சோல்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர். 2 பல்லிகள். சீரடியில் ஸ்ரீ ராமநவமி திருவிழாவைப் பற்றி 6வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டதை நூலை கற்போர் நினைவு கூர்ந்து அறியலாம். எவ்விதம் அத்திருவிழா முதலாக நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது, எவ்வாறு ஆரம்ப வருடங்களில் அவ்விழாவின் போது கீர்த்தனைகள் பாடுவதற்காக ஒரு ஹரிதாஸை பெறுவது எவ்வளவு பெருங்கடினமானதாய் இருந்தது, எவ்வாறு தாஸ்கனுவிற்கே இவ்விழாவினுடைய பொறுப்பை நிரந்தரமாக பாபா ஒப்படைத்தது, அதிலிருந்து தாஸ்கனு அதனை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார் ஆகியவற்றை நினைவு கூர்ந்து கொள்ளலாம். நாரத இசை பத்ததி. பொதுவாக நமது ஹரிதாசர்கள் கீர்த்தனைகள் செய்யும்போது மகிழ்வு நாள் உடைகள், முழு உடைகள் அணிகிறார்கள். படோவோ டர்பனோ ஏதோ ஒரு தலையணி அணிந்து கொள்கிறார்கள். நீளமான அலைமோதும் கோட், உள்ளே ஒரு சட்டை, தோள்களில் அங்கவஸ்திரம், இடுப்புக்கு கீழே வழக்கமான நீல வேட்டியும் அணிகிறார்கள். சீரடி கிராமத்தில் ஏதோ ஒரு கீர்த்தனைக்காக தாஸ்கனு ஒருமுறை இவ்வாறாக உடையணிந்து பாபாவிடம் வணங்குவதற்காக சென்றார். பாபா, நல்லா இருக்கே மாப்பிள்ளை, இவ்வளவு அழகாக உடையணிந்து நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். கீர்த்தனை செய்வதற்கு என்று பதில் வந்தது. அப்போது பாபா, இச்சிறு அலங்கார பொருட்கள் எல்லாம் எதற்கு? கோட், அங்கவஸ்திரம், குல்லாய் முதலியன எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் கழற்றிவிடு என்று கூறினார். தாஸ்கனு உடனே எடுத்து பாபாவின் பாதத்தடியில் அவற்றை வைத்தார். அதிலிருந்து கீர்த்தனை செய்யும்போது தாஸ்கனு இவற்றையெல்லாம் அணிவதில்லை. இடுப்புக்கு மேல் அவர் ஒன்றும் அணிவதில்லை. கைகளில் ஜதை, சப்பாலக்கட்டை, கழுத்தில் ஒரு மாலை, இவற்றுடனேயே எப்போதும் இருந்தார். எல்லா பாடகர்களும் கைக்கொள்ளும் முறையுடன் இது ஒத்ததாயில்லை. ஆனால் இதுவே மிக சிறந்த, மிக தூய வழியாகும். கீர்த்தனை பத்ததிகளை படைத்துருவாக்கிய நாரத ரிஷியே மேல் உடம்பிலும் தலையிலும் ஏதும் அணியவில்லை. தம் கையில் வீணை ஏந்தி இடந்தோறும் அலைந்து திரிந்து கடவுளின் புகழை பாடினார். திரு சோல்கரின் சர்க்கரை இல்லாத டீ. பூனா, அகமத் நகர் ஜில்லாக்களில் பாபா அறிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் திரு நானா சாஹிப் சந்தோர்கர் தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும் தாஸ்கனு தனது மிக உயர்வான கீர்த்தனைகளாலும் கொங்கணத்தில் பாபாவின் புகழை பரப்பினார்கள். உண்மையில் தாஸ்கனு தாம் அவரை கடவுள் ஆசீர்வதித்தவராக தமது அழகிய ஒப்புமையற்ற கீர்த்தனைகளால் அங்கே இருந்த ஏராளமான மக்களுக்கு பாபாவினால் பயனுறும்படி செய்தார். கீர்த்தனைகளை கேட்க வந்த மக்கள் வெவ்வேறு சுவையுள்ளவர்களாய் இருப்பர். சிலர் ஹரிதாஸின் அறிவாளத்தை அல்லது புலமையை விரும்புவர். சிலர் அவரது அபிநயங்களையும், சிலர் அவரது பாடல்களையும், சிலர் அவரது விகட நகைச்சுவையையும், சிலர் துவக்க வேதாந்த வியாக்கியானங்களையும், மற்றும் சிலர் அவரது முக்கிய கதைகளையும். பலர் பலவிதமாக ஆர்வம் கொண்டிருந்தனர். அவர்களுள் மிக சிலரே கீர்த்தனைகளை கேட்டதன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ பக்தியையும் நம்பிக்கையும் பெற்றார்கள். ஆயினும் தாஸ்கனுவின் கீர்த்தனைகளானது மக்கள் கேட்கும் மனங்களில் மின்சாரம் போன்று பதிந்தது. கீழ்க்கண்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கு தருகிறோம். தாஸ்கனு ஒருமுறை தானாவில் கௌபினேஸ்வரர் கோயிலில் சாயிபாபாவின் புகழைப் பாடி கீர்த்தனை செய்து வந்தார். அவையோர்களில் திரு சோல்கர் என்பவர் சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வந்த ஏழை ஆவார். மிகவும் கவனத்துடனும் தாஸ்கனுவின் கீர்த்தனையை அவர் கேட்டு பெரிதும் உருகிப் போனார். அவர் அங்கேயே அப்போதே மனதினால் பாபாவுக்கு வணக்கம் செலுத்தி விரதம் எடுத்துக்கொண்டு பின்வருமாறு கூறினார். பாபா, நான் என் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஒரு ஏழை. தங்களது அருளால் நான் இலாக்காவிற்குரிய தேர்வில் வெற்றி பெற்று நிரந்தரமாக உத்தியோகம் பெற்றால் சீரடிக்கு சென்று தங்கள் பாதங்களில் விழுந்து தங்கள் நாமத்தினால் கற்கண்டை விநியோகிப்பேன். இது நிறைவேறியதற்குரிய நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால் திரு சோல்கர் பரீட்சையில் தேர்வு பெறவே செய்தார்.
எவ்வளவு விரைவோ அவ்வளவு நலம் என்பதாக தனது விரதத்தை நிறைவேற்றுவது ஒன்றே அவருக்கு எஞ்சியிருந்தது. பெருங்குடும்பத்தை தாங்க வேண்டிய ஏழை மனிதர் திரு சோல்கர். அவரால் சீரடி பயணத்திற்கு நேரும் செலவை தாங்குதல் இயலாது. தானே ஜில்லாவில் உள்ள நானே காட்டையோ அல்லது சஹயாத்ரி மலைத்தொடரையோ ஒருவன் எளிதில் கடந்து விடலாம். உப்பரே காட்டை, அதாவது வீட்டின் தலைவாயிலை ஓர் ஏழை மனிதன் கடப்பது என்பது மிக மிக கடினமானது. எவ்வளவு விரைவில் தனது விரதத்தை பூர்த்தி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் பூர்த்தி செய்ய ஆவலும் கவலையும் முற்றும் இருந்தார் திரு சோல்கர். தனது செலவை குறைத்து சிக்கனப்படுத்தி பணத்தை சேகரிக்க தீர்மானித்தார். தனது உணவிலும் தேநீரிலும் சர்க்கரை உபயோகிப்பதில்லை என முடிவு செய்து தேநீரை சர்க்கரை இன்றியே அருந்தத் தொடங்கினார். இவ்வாறாக அவர் சிறிது பணம் சேகரிக்க இயன்றதும் சீரடியை வந்தடைந்து பாபாவின் தரிசனம் பெற்றார். அவர் பாதங்களில் வீழ்ந்தார். ஒரு தேங்காயை அர்ப்பணித்தார். தனது விரதப்படி அந்த கரண சுத்தியுடன் கற்கண்டை விநியோகித்தார். பாபாவிடம் அவரது தரிசனத்தால் தான் மிகவும் மகிழ்ச்சியுற்றதாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசைகள் பூர்த்தியாயின என்றும் கூறினார். தன்னுடைய விருந்து உபசரிப்பாளராகிய திரு பாபா சாஹேப் ஜோக்குடன் திரு சோல்கர் மசூதியில் இருந்தார். விருந்து உபசரிப்பாளரும் விருந்தினருமாகிய இருவரும் எழுந்து மசூதியை விட்டு புறப்பட்ட போது பாபா ஜோக்கிடன் பின்வருமாறு கூறினார். அவருக்கு சர்க்கரை நிறை முழுமையையும் கரைக்கப்பட்ட தேநீரை கொடுப்பீர். இத்தகைய உட்கருத்து வலஞ்செறி சொற்களை கேட்டு திரு சோல்கர் மிகவும் மனதுருகி போனார். வியப்பால் செயலிழந்தார். அவரின் கண்கள் கண்ணீரால் பனிந்தன. மீண்டும் பாபாவின் பாதங்களில் விழுந்தார். தனது விருந்தினருக்கு அளிக்கப்பட வேண்டிய தேநீரை பற்றிய வழிநெறியை கேட்டு ஜோக்கும் ஆச்சரியமடைந்தார். தமது சொற்களின் மூலம் சோல்கரின் மனதில் நம்பிக்கையையும் பக்தியையும் தோற்றுவிக்க பாபா விரும்பினார். அவருடைய விரதப்படி தாம் கற்கண்டை பெற்றுக்கொண்டதையும் உணவில் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது என்ற அவரது இரகசியமான தீர்மானத்தையும் தாம் முழுமையாக அறிந்திருப்பதாகவும் அது அங்கனம் இருந்தபடியே பாபா குறிப்பிட்டார். பாபா கூறியதன் பொருளானது, என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை நீட்டுவீர்களேயானால் உடனேயே இரவும் பகலும் உங்களுடன் கூடவே நான் இருக்கிறேன். இவ்வுடம்பால் நான் இங்கேயே இருப்பினும் 7 கடலுக்கு அப்பால் நீங்கள் செய்வதையும் நான் அறிவேன். இந்த பரந்த உலகின் கண் நீங்கள் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். நான் உங்களுடனேயே இருக்கிறேன். உங்களது இருதயமே எனது இருப்பிடம். நான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறேன். உங்களது இருதயத்துள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இதயங்களுக்குள்ளும் இருக்கும் என்னையே எப்போதும் வணங்குவீர்களாக. என்னை இங்கனமாக அறிபவன் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆவார். இவ்வாறாக எவ்வித அழகிய முக்கியமான நீதி பாபாவினால் சோல்கருக்கு உபதேசிக்கப்பட்டது. 2 பல்லிகள். 2 சிறிய பல்லிகளின் கதையுடன் இவ்வத்தியாயத்தை முடிப்போம். ஒருமுறை பாபா மசூதியில் அமர்ந்திருந்தார். ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்திருந்தார். ஒரு பல்லி டிக் டிக் துடுப்பை விழிவித்தது. ஆச்சரியத்தால் உந்தப்பட்ட அவர், பல்லியின் இத்துடிப்பு ஏதேனும் பின்விளைவு காட்டுதல் குறித்ததா? அது நல்லதா, அடையாளமா அல்லது தீய சகுனமா என்று பாபாவை கேட்டார். அப்பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்காபாத்தில் இருந்து வந்து கொண்டிருப்பதாயும் அப்பள்ளி மிகவும் மகிழ்ச்சியுற்றிருக்கிறது என்று பாபா கூறினார். பாபா சொல்லுவதின் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாய் அமர்ந்து இருந்தார். உடனேயே அவுரங்காபாத்தில் இருந்து குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார். அவர் மேற்கொண்ட பயணத்தை தொடர விரும்பினார். ஆனால் அவரது குதிரை பசியாக இருந்தபடியால் நகர்வதாக இல்லை. அதற்கு கொள்ளு தேவைப்பட்டது. கொள்ளு கொண்டு வருவதற்கு தனது தோளில் இருந்து ஒரு பையை எடுத்தார். தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்தார். அதில் இருந்து ஒரு பல்லி விழுந்தது. எல்லோர் முன்னிலையிலும் அது சுவரில் ஏறியது. கேள்வி கேட்ட பக்தரிடம் அப்பல்லியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார். அது உடனே தனது பெருமையான நடையுடன் தன் சகோதரியை நோக்கிச் சென்றது. நீண்ட காலத்திற்கு பின் இரண்டும் சந்தித்தன. ஒன்றை ஒன்று முத்தம் கொடுத்து கட்டியணைத்து கொண்டன. சுற்றி சுற்றி ஓடி வந்து அன்பால் நடனம் ஆடின.
சீரடி எங்கே இருக்கிறது? அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது? குதிரையில் இருந்த மனிதர் பல்லியுடன் எங்கனம் அவுரங்காபாத்திலிருந்து வந்தார்? 2 சகோதரிகள் சந்திக்கப் போவதை எங்கனம் பாபா முன்னமே தீர்க்க தரிசனம் செய்தார். இவை எல்லாம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானது தான். பாபாவின் எங்கும் நிறை பேரறிவையும் அனைத்தையும் உணரும் ஆற்றலை மெய்ப்பிக்கிறது. எவரொருவர் அத்தியாயத்தை பக்தியுடன் படிக்கிறாரோ அல்லது தினமும் கருத்தூன்றி பயில்கிறாரோ அல்லது அக்கதைகளை பக்தியுடன் கேட்கிறாரோ அவர்களுக்கு சாய்பாபாவின் அருளால் அவர்களது ஆழ்துயர் நிலைகள் அகற்றப்படும். உண்மையான பக்தியுடனும் அன்புடனும் ஸ்ரீ சாய்பாபாவை பணிக. ஸ்ரீ சாய்பாபாவை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.